guys, welcome back to Join Your Vlogs. Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சர்டிஃபிகேட்ஸ் அப்புறம் வந்து தெரியல நான் சர்டிஃபிகேட்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மெமரிஸ்லாம் வந்து இருக்கு. நாங்கள் இப்போ பீரோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். நான் வாங்கியிருக்க சர்டிஃபிகேட்ஸ் மெடல்ஸ் எல்லாமே காமிக்கிறேன். என்னது உந்தா சொல்லணுமா? என் தங்கச்சி பின்னாடி உட்காந்து இப்படி இப்படி பண்றா. என் தங்கச்சி தான் இருக்கும், அதுவும் பாருங்க. நான் எல்லாமே காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோல இல்லையா மியூசிக்லாம் போடுங்க. மியூசிக் இன்ட்ரோலாம் நான் வந்து கூடிய சீக்கிரம் எடிட் பண்ணி கண்டினியூவா போடுறதுக்கு பார்க்கலாம். ஆல்ரெடி போட்டுட்டு இருந்தேன், பட் ஆனால் எனக்கு அது பிடிக்கல, அப்படி விட்டுட்டேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீச்சர் ட்ரைனிங் நான் வந்து போயிருந்தேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டே கிளாஸ்லாம் எடுப்பாங்கல்ல, ஸோ அதுக்காக வந்து 1 இயர் வந்து வெயிங்க வைக்க தெரியல. இந்த பையனை டிவியை போட்டு நான் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா அவன் வெளியே பேபி கேபி ஹாய் சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. ஓய் ஹேய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस. ஐயோ ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். இது பாத்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா சண்டே கிளாஸ்லாம் எடுப்பாங்கல்ல, ஸோ அதுக்காக அது வந்து எப்படிலாம் பசங்களுக்கு சொல்லி தரணும், என்ன மாதிரி சார்ட் ஒர்க்லாம் பண்ணணும், அது ஆக்ஷன்லாம் பண்ணி சொல்லி தரணும். நிறைய இந்த 1 இயர் கிளாஸ் வந்து நானும் என் சித்தியும் வந்து போயிருந்தோம். ஸோ அதுக்காக தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்க. கரெக்டாக 1 இயர் சாட்டர்டே வைப்பாங்க. நான் காலேஜ் போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுவும் நான் போக ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக 1 இயர் 1 இயரா 2 இயரா 1 ஆமா 1 இயர் 18 to 19 1 இயர் 2018 போயிருந்தேன் பாருங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் இது. நடு சோ சொல்லாத புளிங்க மாதிரி நீ எல்லாத்துல இப்ப சோனா சோ அப்படி இல்லை. என்னது நெக்ஸ்ட் ஜோன் லெவல் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் மெரிட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டில் டபுள்ஸ் ரன்னர் பண்ணியிருந்தேன். டபுள்ஸ்னா 2 பேர் ஆடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஸ்கூல் போய் நாங்கள் வந்து ஆடிருந்தோம். நான் வந்து +1 படிக்கும் போது, இது +1 படிக்கும் போது ரன்னர் வாங்கியிருந்தோம். +2 படிக்கும் போதும் நான் வந்து போயிருந்தேன். அதில் வந்து வின்னர். ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இல்ல. சர்டிஃபிகேட் இருக்கு, அதுக்கு ஏதோ இருக்குதா? பிக்சர் என்ன அதோ பாரு வின்னர். சும்மா சொல்றேன். இதுக்காக டி-ஷர்ட், பேண்ட், ஷூ, ஷட்டில் பேட். ஆனா நீ விளையாட இருக்க மாட்டியே. ஏய் அமைதியா இரு. இது விளையாடி வின் பண்ணுங்க. ஓகே, இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் 10th படிக்கும் போது 2015 ஆமா 10th படிக்கும் போது இது என்ன சர்டிஃபிகேட்னா நேஷனல் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் கலரிங் கான்டெஸ்ட் 2015 அது ஒன்று வச்சிருந்தாங்க. நேஷனல் லெவலில் ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து நான் வந்து வின் பண்ணியிருந்தேன் 2015 ஸ்கூல் படிக்கும் போது. நான் 10th படிக்கிறப்போ அதுக்கு ஒரு மெடலும் கொடுத்தாங்க. எங்க எனக்கு மெடல் பித்தளை சவுண்ட் கேக்குது. பின்னா கோல்டா கொடுப்பாங்க. 2015 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க மேம் வந்து என்கிட்ட சொல்ல அந்த ஸ்கூல்லேயே வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நான் வந்து வின் பண்ணியிருந்தேன். அந்த மெடல் வந்து அசம்பிளி டைமில் எல்லாரும் முன்னாடியே கூப்பிட்டு போடும்போது அதோட இது இருக்கு, அது இன்னும் ஞாபகம் இருக்கு. எங்கள் ஹெச்எம் கூப்பிட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு அடியே கட்டி ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் லாஸ்ட் எடுத்துக்கலாம் தம்ப்நெயில். ஓகேவா? ஓகே, அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் நிறைய சர்டிஃபிகேட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து வருஷம் எல்லா ஸ்கூல்லையும் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த நீட்னஸ் அப்புறம் வேறு என்ன வந்து குட் கான்டக்ட் அட்டெண்டன்ஸ்க்குலாம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களே, அதில் வருஷம் நான் எது வாங்கணும் இல்லையோ இந்த நீட்னஸ்க்கு வாங்கிடுவேன். அந்த கிளாஸ்ல யார் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரா, எவ்வளோ நீட்டாக போட்டு நீ ஏன் சிரிக்கிற சும்மா கண்ணாடி வந்து கம்பல் ஏதோ போட்டுக்க மாட்டேன், கண்ணாடி போட்டு பேக் மாதிரி போவேன், நீட்டாக போவேன். எங்க டாடி எப்பவுமே வந்து ஷர்ட் டெய்லி அயன் பண்ணுவாரு, டெய்லி அயன் பண்ணி போட்டு விடுவாரு. சாக்ஸ்ல இருந்து ஷூல இருந்து பாலிஷ் பண்ணி அனுப்பிச்சு எப்ப எங்க டாடி எல்லாமே கரெக்டாக பண்ணி விட்டுருவாரு. ஸோ அது வந்து 2014 கண்ணாடி போடி 9th ஸ்டாண்டர்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அபாக்கஸ். அபாக்கஸும் நான் வந்து போயிருந்தேன். எல்லாத்துக்கும் இந்த பொண்ணு பின்னாடி உட்காந்து சிரிச்சுன்னு.
இரு இப்போ வந்து வரோம் இல்லை அப்போ நான் சிரிக்கிறேன். அபாக்கஸ் வந்து போயிருந்தா அது வந்து சாட்டர்டே ஆஃப் டே வைப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்லாம் இருந்தாங்க. கரெக்டாக வந்து 1 இயர் போனா 2 இயர் போனா தெரியல, சரி ஞாபகம் இல்லை. அபாக்கஸும் போனேன். இது டிராயிங்கா கட்டு. இது டிராயிங் வந்து என்ன இது சர்டிஃபிகேட் ஸ்கூல் வின்னர் டிராயிங் தான் போட்டுக்கிறாங்க. ஏய் இதுல இருந்து வைப்பாங்களே அந்த அது அந்த டிராயிங் கோ ஸ்மார்ட் அது என்னன்னு தெரியல. அதுலயே டிராயிங் போட்டு வின்னர் காம்படிஷன் வைப்பாங்க. அதுவும் வருஷம் வைப்பாங்க. அது ஃபீஸ் கட்டணும். 100 rupees ஏதோ கட்டணும். 100 rupees கட்டணும். அதுல வந்து டிராயிங்ல ஏதோ வின் பண்ணியிருக்கேன் போல. அது எனக்கே ஞாபகம் இல்லை சரியா. அப்புறம் இதுவும் ஹேண்ட் ரைட்டிங். அதான் அதுவும் அசன்ட் அப்படின்ட்டு ஒரு அதுதான் காம்படிஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்ல வின் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் ரைட்டிங்ல என்ன அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன்னு வச்சுக்காதீங்க. எனக்கு பிடிக்கும். நான் எழுத நல்லா அழகா எழுதுவேன். ஜூலியா சிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சென்ட் ஜோசப்ல தான் படித்தேன். 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th கிளாஸ் அது 10 படிக்கும்போது டென்னிஸில் வந்து வின்னர் ஒரு குரூப் ஆடுவோம்ல. ஸோ அதில் வந்து டென்னிஸில் வந்து வின்னர் வந்திருக்கு. வின்னர் வந்திருக்குன்ற இதுல நீ விளையாட மாட்டேன். இது வந்து கபடியில, இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் கபடியில வின்னர். நீ ரைடே போக மாட்டேதானே? சாரி சொல்லக்கூடாது. போவேன். இது என்னது 3 legged race? 3 legged raceனா 3 பேர் கால் கட்டின ஓடுவாங்க. 3 பேர் கால் இல்ல, நானும் 2 பேர் கால் வந்து 2 பேர் நிக்க வச்சிருவாங்க. இந்த சைடு அந்த சைடு கால கட்டி 2 பேரும் ஓடணும். அதுல யார் ஃபர்ஸ்ட் வராங்க இது செகண்ட் பிளேஸ் ஆகும். இதுவும் 10th செகண்ட் பிளேஸ். கீர்த்தனா தான் என் கூட இருந்தா நினைக்கிறேன். தெரியல ஞாபகம் அவ்வளோ. நெக்ஸ்ட் இதுவும் வந்து 10th. ஏன்னா 10th லெவல்ல இருக்கு. ஏய் இது பத்தியா? அது குக்கிங் வித் ஃபயர்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ். என்ன செஞ்ச? ஒரே சிரிப்பு. இது மறக்கவே முடியாது. கதைலாம் சொல்லணும் ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் வித் ஃபயர்னா நம்ம வந்து ஃபயர் இல்லாம குக் பண்றது. ஸ்கூல்லயே கிளாஸ்ல இந்த மாதிரி காம்படிஷன்லாம் வைப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஏதோ ஒரு சாண்ட்விச்சும் சில்ட்ரன்ஸ் டேக்கு சில்ட்ரன்ஸ் டேக்கு வைப்பாங்க. கரெக்ட், வருஷம் வைப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட்ல நான் வின் பண்ணியிருக்கேன். அது வந்து சார் ரூமுக்கு கீழே வந்து எல்லா கிளாஸ்லயும் இருந்தும் யாரு நல்லா இருக்குன்னு 3 செலக்ட் பண்ணுவாங்க. என் கிளாஸ்ல வந்து செலக்ட் பண்ணி எல்லா கிளாஸ்ல இருந்தும் கீழே போய் நம்ம கரஸ்பாண்டன்ஸ் சார் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்து அவர் டேஸ்ட் பண்ணி யாரு ஓகே நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவர் பண்ணுவாரு. அதுல வந்து என் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். சாண்ட்விச் ஒன்று பண்ணியிருந்தேன். மயோனைஸ்லாம் சித்தி எடுத்து வந்து கொடுத்தாங்க லஞ்ச் பிரேக்ல. அப்புறம் வந்து ஏதோ ஜூஸ், அதான் மில்க் ஷேக் மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடவே இல்லை. கிளாஸ் பசங்களே எல்லாரும் சாப்பிட்டாங்க. அது நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. இது என்னது ஸ்கூல் வின்னரா டிராயிங்? அதுவும் இதுவும் அசன்ட்ல வந்து நடத்துவாங்கல்ல. என்னது ஹேண்ட் ரைட்டிங்கு டிராயிங்கு. அதில் வந்து டிராயிங்கில் வின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீட்னஸ் 5th ஸ்டாண்டர்ட். பார்த்தீங்களா 5th ஸ்டாண்டர்டில் 5வது படிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீட்னஸில் 2010. நெக்ஸ்ட் இதுவும் நீட்னஸ். இது வந்து 2009 நீட்னஸ். 2009. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் டென்னிஸ் டோர்னமெண்ட் 9th வந்து ரன்னர். அது வின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரன்னிங் ரேஸில் இது வந்து ராகவேந்திரா ஸ்கூலில் வந்து எத்தனை 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ரன்னிங் ரேஸில் செகண்ட் பிளேஸ் 2008 ராகவேந்திரா ஸ்கூலில். எங்கே தரமா இருக்குது கரெக்டாக இங்கே புக்ராஜ் நகரில் ஒன்று இருக்கும். அது இப்போ வந்து இடிச்சுட்டு வீடாக மாற்றிட்டாங்க. அதை பார்த்தா ஸ்கூல் மாதிரி 4 கிளாஸ் தான் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ரன்னிங் ரேஸ் அந்த ரோட்லேயே வைப்பாங்க. அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நீ ஓடுனது ரோட்ல. இது வந்து காலேஜ்ல வந்து நான் எஸ்ஏ காம்படிஷன் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல எல்லாருக்குமே. ஸோ அது பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட். அது BA ஃபர்ஸ்ட் இயர் பாரதி விமென்ஸ் காலேஜில் தான் நான் படித்தேன் 2018. நான் வந்து என்னென்ன காம்படிஷனுக்கோ எல்லாத்தையும் கலந்துப்பேன். என்ன வருமோ இல்லையோ. ஆனால் இப்போ தான் மக்கமாக இருக்கேன். நீ கிளாஸ் கட் அடிக்கிறதுக்கு நீ கலந்துருப்ப. கிளாஸ்லேயே தான் வைப்பாங்க. வேற ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் ஆமா போவாங்க.
நானும் அதான் சொன்னேன் கிளாஸ் கட் அடிக்கிறதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. அப்படின்னு பார்த்தா உங்க சர்டிஃபிகேட் எடுத்துக்காம. இதுவும் நீட்னஸ் 8th ஸ்டாண்டர்டில் அப்படியே காமி போதும். இது நீட்னஸ்ஸு 2013 to 14. இது மொத்தமாக ஆனுவல் டேல கொடுப்பாங்களா? ஆமாம் ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ பால் டோர்னமெண்ட்டில் வின்னர் 8th ஸ்டாண்டர்ட். அப்புறம் ஏமா இது என்னது, கொக்கோ டோர்னமெண்ட் ரன்னர் 8th ஸ்டாண்டர்ட். அப்புறம் இது என்னது இது, இது ஞாபகம் இருக்கா? 3rd பிளேஸ். பேஸ்டிங்கா என்னது? அது என்ன தெரியுமா, அந்த தானியெல்லாம் வச்சு அழகா ஒட்டுவாங்கல்ல, டிராயிங் மாதிரி பண்ணி தானியம் வச்சுலாம் பண்ணுவாங்களே. இப்போ ஏதோ ஒரு பேர்டு இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதில் 3rd பிளேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி வந்து கிராஜுவேட் ஆன சர்டிஃபிகேட் எஸ்கேஜி டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சீனியர் கிண்டர் கார்டன் கோர்ஸ். பாத்துக்கோங்க, ஜூம்ல நான் அது மட்டும் எடுத்துக்கிறேன். சி அங்கேயே எடுக்கிறேன். நீங்க மூஞ்ச காமி எப்படி இருக்கா பாருங்க. நல்லா யாரு கட்டு பத்தியா? எனக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து பியூட்டிஷியன் படிச்சிருந்தாங்க 2012 ஜனவரி. எங்க அம்மாவும் எங்க சித்தியும் சேர்ந்து படிச்சிருந்தாங்க. அதுல வந்து அந்த சர்டிஃபிகேட். இதுல எங்க அம்மா என்ன தம்பா பண்ணுவாங்க, அதுல நோட்ஸ்லாம் கொடுப்பாங்க, உட்காந்து எழுதணும். அதுல பாத்தீங்கன்னா நான் உட்காந்து எழுதி தருவேன் உங்களுக்கு ஃபோன்ல அனுப்பிச்சு, நான் என் சித்தி இது பண்ணாது அதெல்லாம் எழுதி தருவேன். ஆனா எங்க அம்மா எதுக்கு படிச்சாங்கன்னே தெரியல. பியூட்டிஷியனுக்கும் எங்க அம்மாவுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியே இருப்பாங்க. அது இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் என் தங்கச்சி இது என்னது தெரியலையா? அம்மா இது வந்து VBS இது. நெக்ஸ்ட் இதெல்லாம் என் தங்கச்சி போட்டோ. இதுல இது என்ன, ஆர்எஸ்பி. ஆர்எஸ்பியா? நான் சைடுல இந்த போட்டோ ஆட் பண்றேன். என்னது ஆர்எஸ்பி? என்னது ஃபுல் ஃபார்ம்? ஆர்எஸ்பி தெரியாது, நான் அதுல இருந்தது இல்ல. ரோட் சேஃப்டி பேட்ரோல். இது வந்து போட்டோ நான் சைடுல ஆட் பண்றேன் பாருங்க. அதுல நான் இருக்க மாட்டேன், இதுல தான் தெரிவேன். இதா? ஆமா சரி, நான் ஆட் பண்றேன் பாருங்க. இதான் எங்க ஸ்கூல் பின்னாடி தெரியும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோ. நான் வந்து எங்களோட ஸ்கூல் ஃபோட்டோஸில் ஆனுவல் டே ஃபோட்டோ, இந்த குரூப் ஃபோட்டோ அதெல்லாம் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சூப்பராக இருக்கும், அதை பாருங்கள். இப்போ வந்து போட்டால் ரொம்ப பெரிய வீடியோவாக போகும். இது வந்து என் தங்கச்சியோட அதான் ஆர்எஸ்பி. அதுவும் அந்த சைடில் ஆட் பண்ணுறேன், வீடு சைடில் ஆட் பண்ணுறேன். என் தங்கச்சி மூணு மட்டும் ஜூமில் வேணாம் காமிக்கிறேன். இதில் நடுவில் உட்காந்துருக்காருல, அவர் தான் எங்கள் வந்து கரஸ்பாண்டன்ட் சார். இது வந்து எங்கள் HM, இது வந்து எங்கள் கோமதி மிஸ். அதோட எல்லாருக்கும் ஃபேவரட் மிஸ். இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்காங்க. ஆமாம், இப்போ வரைக்கும் அங்கே இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத எடுத்துச்சுனோமா. இது வந்து என் தங்கச்சி வந்து ஹிந்தி கிளாஸ் ஸ்கூல்ல வந்து ஹிந்தி வந்து சொல்லி கொடுப்பாங்க. 3 லெவல் வந்து முடிச்சிருக்கா. தெரியாது, வர இருங்க கொஞ்ச நேரம். 3 லெவல் முடிச்சிருக்கா. நான் கேட்பேன் எப்படி வந்து எப்படி நீ எழுதுன பாஸ் பண்ண. ஓகே, நான் கேட்பேன் எப்படி ஜூலியா ஹிந்திலாம் வந்து எப்படி நீ பாஸ் பண்ண அப்படின்னு கேட்பேன். அவ சொன்னா இந்த மாதிரி இல்ல மிஸ் வந்து போர்டில் எழுதி போட்டுருவாங்க ஆன்சர். நான் அப்படி சொல்லல, புக்ல இருந்து பேஜ் கிழிச்சுன்னு போயிடுவேன்னு சொன்னேன். அது நான் சொன்னதே பாரு. அப்ப அப்படிதான் பண்ணியா? ஆமா, எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. நானும் அப்படிதான். ஐயோ கடவுளே, அப்ப எதுக்கு இது? சரி, நெக்ஸ்ட் இது என்னது, இது பேப்டிசம் தான். என் தங்கச்சி வந்து அப்படியே இருக்கா, அப்படியே இருக்காது. வந்து பாத்தீங்கன்னா ப்ளோ அண்ட் பெயிண்ட். என்னது இது ப்ளோ அண்ட் பெயிண்ட்? தெரியலையா? 10th ஆமா போட்டுது. ஆமா, என்னது ப்ளோ அண்ட் பெயிண்ட்? தெரியல, ஞாபகம் இல்ல. அட கடவுளே, இது நான் ரிலேல இது 3rd பிளேஸ் 10th. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட மார்க் ஷீட், ரெக்கார்ட் ஷீட் போட்டிருக்க பாருங்க. என்ன பேரு போட்டுக்குது? தியாகராஜா செட்டி பிரைமரி புட்டா செட்டி. எந்த வருஷம் எங்க போட்டிருக்கு பாரு, எனக்கு அன்னே தெரியல சரியா. 87 87 ஏதோ பாரு, காமெடி. இதை ஜூம் பண்ணி
எங்கள் அம்மாவோட மார்க் ஷீட் ரெக்கார்ட் ஷீட் போட்டிருக்கீங்க பாருங்கள். ப்ரொமோட்டட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட், ப்ரொமோட்டட் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் போட்டிருக்கு. எல்லாம் பார்த்தீங்களா வச்சுருக்காங்க. இது என்னது, இது என்னன்னு தெரியல, இது என்னன்னு தெரியல. பர்த் சர்டிஃபிகேட் ஏதோ. இது என்னது உண்டு தானா? இது வந்து கார்ட்டூன் மேக்கிங்கா? இது வந்து எங்கள் அம்மா மகளிரில் இருக்கும் போது, சுனாமி ரிலீஃப் சர்வீஸ், இது வந்து எங்கள் அம்மா மகளிரில் இருக்கும் போது இது பண்ணது சர்டிஃபிகேட். அப்புறம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மாவோட இது வெட்டிங் இன்விடேஷன் இதெல்லாம் எடுத்து காம்பா. எனக்கு 5 நிமிஷம். எங்கள் அம்மாவோட வெட்டிங் இன்விடேஷன் வந்து நான் சைடில் இங்கே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா, பார்த்துட்டீங்களா? நெக்ஸ்ட்டு நானும் நம்ம யோசிக்கிறேன். அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் அது நம்மள்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் நம்மளோட 23னா நீ இருக்கும்போதா? 23 இயர்ஸ். ஆமாம், நான் இருக்கும்போதா? நீ இருக்கும்போது நான் தெரில. அவங்க அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா டிசி ட்ரான்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் விஜயா. எங்கள் அம்மா பேர் வந்து விஜயா, எங்கள் தாத்தா பேர் வந்து செல்வராஜ். ஸோ டிசி எப்போ இயர் பார்த்தீங்கன்னா 82 21/3 என்ன பர்த்டே டேட் போட்டுருங்க. இது வந்து விபிஎஸ்து இது பார்த்தீங்கன்னா யார் இது? ஜூலியா. அது ப்ரீகேஜி. ப்ரீகேஜிலே நம்ம ரன்னிங் ரேஸில் வின் பண்ணிடுறாங்க. அழுது இருக்கும் எங்கள் அம்மா ஓடுறதுக்கு. அதான் சொல்றேன், அம்மா அப்படின்னு ஓடி இருக்கும். அது ப்ரீகேஜிலே நம்ம அவுட்டா போதுன்றதுனால ஃபர்ஸ்ட் வின் பண்ணிடலாம் 2008ல். அப்புறம் என் தங்கச்சி இது ரன்னிங் ரேஸ், இதில் 3rd பிளேஸ். என்னப்பா எத்தனாவது? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் 3rd பிளேஸ். பழகிட்டு இருக்கோம். 3rd பிளேஸ். இதில் என் தங்கச்சியோட நீட்னஸ் 2012 நீட்னஸ். நானும் குட் கான்டாக்ட் வாங்கியிருப்பேனே அந்த சர்டிஃபிகேட். நீ குட் கான்டாக்ட்லாம் வாங்கியிருக்க மாட்டேன். அது என்னன்னா, அது என்னது, நம்ம வந்து குட் கான்டாக்ட்னா நம்ம வந்து கரெக்டா இருக்கணும். வந்து அத சொல்ற பேச்சு கேட்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும். அதான் அந்த சர்டிஃபிகேட். பத்தியா வந்து இல்ல இருக்கு. என்னடி உனக்கு ஃபுல்லா குட் கான்டாக்டே இருக்கு? ஆமா, ஜூலியா குட் கான்டாக்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ்ல ஜூலியா வந்து என்னது இது ஃபர்ஸ்ட் பிளேஸ். நான் ஸ்டார்டிங்ல ஸ்டூட் ஃபர்ஸ்ட்னு இருக்குல, அத பச்சை என்னது ஸ்டூடா ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ் ரன்னிங் ரேஸ் 2000 கிளாஸ்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. ஏன் வளர 2011ல 15th ஆகஸ்ட். ஜூலியா ஃபர்ஸ்ட் செக்ஷன் பி ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இது என்னது? ஃபர்ஸ்ட் ரேங்க். ஃபர்ஸ்ட் ரேங்க். ஏன்னா சொல்லியானோ என் தங்கச்சி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து கப்லாம் கொடுத்தாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா. அதோட வந்து அப்படியே செகண்ட் தேர்ட் அப்படியே போச்சு. இத பாருங்க. இது ஒரு வாட்டி தான் எங்க அம்மாவும் எங்க அப்பாவையும் ஸ்டேஜ்ல ஏத்தி கப்லாம் வாங்கி போட்டு, அதெல்லாம் நான் போட்டோ இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து பாக்குறேன் எப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் டெக்கரேஷன் காம்படிஷன்ல செகண்ட் பிளேஸ். அப்பயே பாத்தியா ஆரி ஒர்க்லாம் பண்ணிருக்கான் தங்கச்சி. இதெல்லாம் அது கிளிட்டர்ல ஒரு மாதிரி கம் மாதிரி வரும்ல, அதுல டிசைன் போட்டது. இதெல்லாம் சில்ட்ரன்ஸ் டேக்கு, ஸ்போர்ட்ஸ் டேக்கு, அந்த ஆகஸ்ட் 15th அந்த மாதிரி நிறைய காம்படிஷன்லாம் வைப்பாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க ஜெயிக்கிறோமோ இல்லையோ மீசியம் இருக்குன்னு இல்லை. எங்க அம்மா வந்து எங்க அம்மா அப்பாவை 2 பேருமே சரி காம்படிஷன் வந்து கலந்துக்கோங்க, ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை கலந்துக்கோங்க. ஸோ எல்லாத்துலேயும் எங்கள் அம்மா வந்து கலந்துக்க வைப்பாங்க. சரி காசு கொடுத்து கலந்துக்க வைப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்னது எனக்கு தெரியலையே. கலரிங் கலரிங் பண்ணியிருக்கேன். நான் இதை பச்சுன்னுக்குறேன் உட்காந்து படி கண்ணாடி போடுற இல்லைங்க, அதனால கொஞ்சம் பிளேச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து இதில் பாட் பெயிண்டிங் காம்படிஷன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. எப்படி 5th அப்போ பார்த்துக்கோங்க 5th தானே அப்படின்னா இப்போ எப்படி இருக்கும். இது என்னது ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து வந்திருக்கா. இதெல்லாம் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் இருந்துட்டு போட்டோம். மேக்கிங் ஃப்ளவர் பாட் காம்படிஷன் 3rd பிளேஸ். என் பையன் தட்டிக்கிட்டே இருக்கான் கதவை, சீக்கிரம் தரங்க.
இது வந்து அசன்ட்ல அதுதான் டிராயிங் ஹேண்ட் ரைட்டிங் அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுது. ஹேண்ட் ரைட்டிங் அபாக்கஸ் இது அப்படி இப்படி திருப்பி காட்டு. அபாக்கஸ் லெவல் 1. இதுவும் பாத்தீங்கன்னா ஜூலியா வந்து அபாக்கஸ் லெவல் கிட்ட காட்டு. சர்டிபிகேட் ஆஃப் மெரிட் 4th ஸ்டாண்டர்ட். இது வந்து டோர்னமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரன்னர். நான் விளையாடி இருந்தேன்னா நான் வந்திருப்பேன் வின்னர். அப்ப நீ விளையாடுறியா? நான் விளையாடு. இது என்னது? என்னப்பா இது என்னது? ஐயோமா இது என்னது? ஏதோ பெயிண்டிங் காம்படிஷன். ஆமா ஏதோ காம்படிஷன். இதெல்லாம் ஜூலியா போய் போட்டுருக்கு. என்னன்னு தெரியல, நான் குத்தாங்கன்னு வாங்கி வச்சு. ஓகே गाइस, இது வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் இது வந்து நான் எங்க அம்மா வயித்துல இருக்கும்போது எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட். இது என் தங்கச்சி வயித்துல இருக்கும்போது எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. ஆனா உள்ள அந்த இமேஜ் இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்ல வாங்கியிருந்த மெடல் வாங்கியிருந்தேன். கேபி சைலண்டா இரு. ஹேண்ட் ரைட்டிங்ல வந்து மெடல் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் 2015. அப்புறமா போட்டோ ஆட் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அபாக்கஸ்ல வந்து வின் பண்ணியிருந்தது. எங்க இருந்தாலும் பொறுக்கிட்டு வரல. இதெல்லாம் எந்ததான் இங்க பாரு பிஞ்சிச்சு. இதுவே வந்துச்சு நான் ஒட்டி வச்சு. உன் பையனே சிரியா. இந்த மாதிரிலாம் மெடல் வாங்கணும் சரியா கேபிமா? அந்த மாதிரி சரின்னு சொல்லு. ஏய் 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 உட்கார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மோனிஷா அந்த வீடியோ பார்க்க பாருன்னு தெரியல. ஏய் கேபி பாரு அந்த பையனா. கேபிமா மோனிஷா அந்த வீடியோ பாக்குமான்னு தெரியல. வந்து பிஸியா கவர்ல. அவ வந்து என் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. எப்படி எழுதி இருக்கிறது காட்டு. ஆமா ஏய் 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 உள்ள வையாத. இங்க பாருங்க, என் பர்த்டேக்கு வந்து கொடுத்தா. எப்போ ஸ்கூல் படிக்கும்போது நினைக்கிறேன். அதுல உள்ள என்ன எழுதிருக்குன்னு நான் வந்து சைடுல ஆட் பண்றேன். சரி சைடுல ஆட் பண்ணல, நீங்க இதுலயே பாத்துங்க. ரொம்ப சின்னதான். அப்ப வந்து எனக்கும் அவளுக்கும் சண்டையா என்னன்னு தெரியல. கேபி அது சத்து. So sorry, talk to me please and happy birthday by Monisha. அப்ப எங்களுக்கு சண்டை போல. இது அழகா திறந்தா சவுண்ட் கேட்கும். ஹாப்பி பர்த்டே சாங் இது வந்து அப்படியே வச்சிருக்கேன். இதுல வந்து வசனம் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க சாந்தி சித்தி, எங்க அம்மி சித்தப்பா, ஐயோ அசினா, இதெல்லாம் எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. அவங்க வந்ததை பாரு திறக்கும் போது அழகா. அப்பெல்லாம் அந்த கிரீட்டிங் தான் இல்ல. கேபி கேபி உள்ள போமா, சி வெளில போமா. ஸோ அழகா தாண்டா அப்படி வரும். இது வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு வசனம். கேபி கது சத்து. கேபி இங்க வைக்கிறேன். அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த கிரீட்டிங் கார்டு. அப்பெல்லாம் கிரீட்டிங் கார்டு தான் ஃபேமஸ்ல. அப்பெல்லாம் எல்லாத்துக்கும் கிரீட்டிங் கார்டு தான். எங்க சித்தி வந்து பர்த்டே ஆனால எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. கலர் கலரா வாட்ச் வரும்ல, அப்புறம் பார்பி டால், ரெடி பியர், என்ன வேணுமோ கேட்போம் அந்த டைம்ல அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ எவ்வளோ பெரிய கிரீட்டிங் கார்டு பாருங்க. இது எப்போ வந்து வேலண்டைன்ஸ் டே. ஆமா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஃப்ளவர்லாம் கொடுக்கல. என் கிளாஸ் பொண்ணு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல அந்த காலத்துலலாம் இது வேலண்டைன்னாலே அது ஒரு அன்பு அந்த மாதிரி தானே. அந்த டைம்ல வந்து என் ஃப்ரெண்டு இங்க பாருங்க இங்க நான் எடுத்துனுக்குறேன். என்ன பண்ணுறோம் அவங்க வந்து அப்போ எனக்கு அவன் வாங்கி கொடுத்தான் கிரீட்டிங் கார்டு. கான் ஸ்லீப் இதெல்லாம் எடுத்துக்கணும். ஓகே அப்போ வந்து கொடுத்தா அவன் ரேணுகா அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அதை அப்படியே நான் பத்திரமா வச்சுருக்கேன். அவ்வளோதான்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனுவல் டேல நாங்கள் ஆடின டான்ஸ் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் காமெடியா இருக்கும். அதெல்லாம் காமெடியாக ஜோக்கர் மாதிரி எல்லா வருஷமும் எப்பவுமே டான்ஸ் நான் வந்து ஆடி மேக்கப்லாம் சூப்பரா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா தனி வீடியோவாக போடுறேன். அப்புறம் வந்து அந்த கிளாஸ்ல வந்து குரூப் ஃபோட்டோலாம் எடுப்பாங்கல்ல ஒரு ஒரு வருஷமும் அதுவும் வந்து ஆக்ட் பண்ணுறேன். பாருங்க நம்ம கிளாஸ் பசங்கலாம் வந்து இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்க, நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து இந்த சேனல் வந்து ரொம்ப குட்டி சேனல் தான், ஆனால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறது ஒரு ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து லாஸ்ட் வீக் போட்டிருந்த வீடியோ கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா என்ன ஆகும்?